ஹாய். சவுதி அரேபியா ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே இந்த கிரேஸ் பீரியடை பற்றி நிறைய டவுட் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போனோம். இப்போ நம்ம கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 விதமான கிரேஸ் பீரியட் ஓப்பன் ஆகுங்க. ஒன்று வந்து ஃபைனல் எக்ஸிட் கிரேஸ் பீரியட், இன்னும் வந்து ஜாப் தரத்துக்கான கிரேஸ் பீரியட். இப்போ ஃபைனல் எக்ஸிட் கிரேஸ் பீரியட் என்னன்னா, உங்கள் கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சுன்னா உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு வந்து ஃபைனல் எக்ஸிட் அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 16 days வந்து வேலிடிட்டி இருக்கும். நம்ம சவுதிக்குள்ள எங்கேனாலும் போய்க்கலாம். அந்த 60 daysக்கு வந்து நமக்கு வந்து இக்காமா தேவை. பட் ஆனால் ஃபைனல் எக்ஸிட் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம இக்காமா வந்து 30 days வந்து வேலிடிட்டி இருக்கணும். ஸோ அது இருந்தால் நம்ம சவுதிக்குள்ள எங்கே வேணால் ட்ராவல் பண்ணிக்கலாம் வித்தவுட் இக்காமாவில். பட் ஆனால் ஃபைனல் எக்ஸிட் அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளால ஜாப் சர்ச் பண்ண முடியாது. நம்மளுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் அந்த 60 daysக்குள்ளே நம்ம சவுதி விட்டு நம்ம கண்ட்ரிக்கு போயிருக்கணும். இது வந்து ஃபைனல் எக்ஸிட்டோட கிரேஸ் பீரியட் ரூல்ஸ். நெக்ஸ்ட் கிரேஸ் பீரியட் ரூல்ஸ் என்ன, உங்களுக்கு வந்து ஜாப் சர்ச், நீங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ண போகிறீங்க, உங்கள் கான்ட்ராக்ட் வந்து முடிய போகுது அப்படின்னா 1 month பிஃபோர் நீங்கள் உங்கள் கம்பெனி போயிட்டு ஓப்பனாக சொல்லணும், நான் வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ண போகிறேன், எனக்கு வந்து ஃபைனல் எக்ஸிட் அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் எக்ஸிட் அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கியூஆவில் வந்து இந்த ஜாப் சர்ச் ஆப்ஷனும் ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனும் க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் உங்கள் கம்பெனியில் சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஃபைனல் எக்ஸிட் அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கியூஆவில் வந்து ஜாப் சர்ச் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து சவுதி ரூல்ஸ் படி 30 to 90 days வந்து உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த 30 to 90 daysக்குள்ளே நம்ம ஜாப் சர்ச் பண்ணி வேறு கம்பெனி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அந்த 30 to 90 daysக்குள்ளே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஜாப் தேடலை அப்படின்னா உங்களுக்கு பழைய கம்பெனி நீங்கள் வந்து சொன்ன எனக்கு வந்து ஃபைனல் எக்ஸிட் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் எக்ஸிட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால இந்தியாவுக்கு போக முடியும். ஆனால் அதில் இன்னும் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கல அப்படின்னா பழைய கம்பெனியில் வந்து ஃபைனல் எக்ஸிட் அப்ளை பண்ணது இக்காம வந்து 1 month வந்து வேலிடிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூ ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் முடிவு பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனியில் சொல்லுங்கள் எனக்கு வந்து 1 month வந்து இக்காம ரெனியூ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 monthக்குள்ளே நீங்கள் வந்து புது ஜாப் தேடி உங்கள் இக்காம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் கேளுங்க. ஒன்று வந்து ஜாப் தரத்துக்கான கிரேஸ் பீரியட், இன்னொன்று வந்து எக்ஸிட்கான கிரேஸ் பீரியட். ஜாப் தரத்துக்கான கிரேஸ் பீரியட் வந்து நமக்கு வந்து கியூ அப்ளை பண்ணுவாங்க. ஃபைனல் எக்ஸிட்கான கிரேஸ் பீரியட் வந்து அப்சர் அப்ளை பண்ணுவாங்க. ஜாப் தரத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து 30 to 90 days வந்து கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க. ஃபைனல் எக்ஸிட் வந்து 6 days மட்டும் தான் கொடுப்பாங்க. பட் ஃபைனல் எக்ஸிட் அப்ளை பண்ணிட்டு நம்மளால் ஜாப் தேட முடியாது. ஸோ உங்கள் கம்பெனி போய் நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாப் தேடணும். நீங்கள் சவுதி அரேபியாவோட பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க. சவுதி அரேபியாவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோட வீடியோ ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் கேளுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ முடியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.